கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 19 21 முடிய உள்ள நற்செய்தி வாசகத்தை இன்று வாசிக்க கேட்டோம். யார் என் தாய், யார் என் சகோதரன், யார் என் சகோதரி? ஆண்டுடைய வார்த்தையை நிறைவேற்றுபவர்களே என்னுடைய சகோதரியும் தாயும் ஆவார் என்று சொல்கிறார். ஒரு கிராமத்திலே செவிலியர் ஒருவர் இருந்தார். அவர் பல பேருக்கு நன்மை செய்கிறவர், இலவசமாக நிறைய பேரை குணப்படுத்தியவர், நோயாளிகளை ஓடி ஓடி தேடி தேடி சென்று குணப்படுத்தியவர், நல்ல மருத்துவச்சி என்று பெயர் பெற்றவர். அந்த பகுதியில் இருக்கிற நோயாளிகள் எல்லாம் இவரை அவ்வளவு நேசித்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய வாழ்வு அவ்வளவு பிரேசிநேகமாக இருந்தது. இதை கண்ணுற்றவர்கள் நடமாடும் கடவுள் என்று அவரை போற்றினார்கள். நல்ல மருத்துவச்சி என்று சொன்னார்கள். இந்த பெயர் பெற அவர் எவ்வளவு உழைத்திருக்க வேண்டும் இல்லையா? நல்லது செய்பவர்கள் எல்லாருமே கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் தான். நல்லது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் தான். இப்படி கடவுளோடு உறவானவர்கள், கடவுளுடைய பந்தத்திலே வாழ்பவர்கள் என்று சொல்லலாம். சரி, இன்றைய உறவை குறித்து யோசிக்கும்போது, முன்னெல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக நன்றாக இருந்தார்கள். உறவு அது உன்னதமாக போற்றப்பட்டது. ஆனால் இப்போது மை நெய்பர் இஸ் மை ஹெல்ப் என்று சொல்கின்ற அளவுக்கு போனது. என் பக்கத்தில் இருக்கிறவன், என்னுடைய அயலான் எனக்கு நரகம் என்று சொல்லுகின்றபடி. எனவே காசு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் என்னுடைய உறவுக்காரர்கள். இன்று காசை தான் கடவுளடா என்றும் ஆகிவிட்டது. காசு யாரிடத்தில் இருக்கிறதோ போய் ஒட்டி கொள்கிறோம், பதவி யாரிடத்தில் இருக்கிறதோ போய் உறவாடி கொள்கிறோம். ஆனால் கூட பிறந்தவர்களாக இருந்தாலும், ஏழையாக இருந்தால், எளியவராக இருந்தால் ஒதுக்கிதான் வைக்கிற உறவாக போனது. உறவுகள் இப்போதெல்லாம் செல்லா காசாகிவிட்டது. பங்காளிகளாக இருந்தாலும் எனக்கென்ன, அதில் எனக்கென்ன என்று தான் பார்க்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? சாதிக்காரன், சொந்த சாதிக்காரன், சொந்த மதத்தில் உள்ளவன், இப்படியாக இருக்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்தாலும் சரி என்றோ, அல்லது அவர்களுக்கு உள்ளே உண்டான அந்த பந்தம், அஃபினிட்டி, அவளுக்கு உண்டான அந்த உறவு, அது தானாகவே தன் ஜாதிக்காரன் என்று சொல்லிவிட்டால் தானாகவே அன்பு பொங்குகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் உறவா என்றால் கண்டிப்பாக இல்லை. கடவுள் உன்னதமான உறவு எது என்பதை இந்த நற்செய்தி வழியாக நமக்கு சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள். அப்படியாக உண்மை உறவு உங்களுக்கு வேண்டுமா? கடவுளுடைய வார்த்தையின்படி வாழும்போது இம்மை வாழ்க்கையிலே ஒருவரோடு ஒருவர் சகோதர சகோதரிகளாக வாழ்வர். அவர்கள் கடவுளின் சகோதர சகோதரிகளாக, கடவுளின் தாயாக ஆவார்கள். இப்படி கடவுளின் பந்தமாக, கடவுளின் குடும்பத்திலே உறுப்பினராக ஆகிவிடுவார்கள். எப்போது? கடவுளின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்போது. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனப்படி, அவர்களிடம் நம்பிக்கை கொண்டு அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அப்படி கடவுளத்திலே நம்பிக்கை கொள்கிறவர்கள் திருமுழுக்கு பெறுகிறார்கள். திருமுழுக்கு வழியாக நாம் கடவுளை அப்பா, தந்தா என்று அழைக்கிறோம். அவர் நம்முடைய கடவுள், நம்முடைய தந்தையாகி விடுகிறார். இப்படி கடவுளத்திலே நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறும்போது நாம் கடவுளுடைய பிள்ளைகளாகிறோம். தெய்வீக குடும்பத்திலே உறுப்பினராகிறோம், திருச்சபையின் உறுப்பினராகிறோம், மறை உடலின் உறுப்பினராகிறோம். எபேசியர் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனத்திலே அவருடைய மறை உடல் திருச்சபை. இப்படி நாம் அனைவரும் மறை உடலாகி அவருடைய உடலில் உறுப்புகளாக, அவருடைய சொந்தங்களாக மாறிவிடுகிறோம்.
ரோமை திருமுகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கடவுளின் ஆவியால் இயக்கப்படுபவர்களே கடவுளின் மக்கள் என்று வாசிக்க பார்க்கிறோம். கடவுளின் மக்களாக எப்போது, எப்படி? தூய ஆவியால் இயக்கப்படும் போது. தூய ஆவியால் இயக்கப்படும் போது கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் மக்களாகும். இப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், ஆண்டோடைய வார்த்தைப்படி வாழ்பவர்கள், தூய ஆவியால் இயக்கப்படுபவர்கள் கடவுளின் மக்கள், கடவுளின் குடும்ப உறுப்பினர்கள் ஆகிறோம். எபேசியர் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள், சமுதாயத்தின் உடன் குடிமக்கள் என்று சொல்கிறார். கடவுள் நம்மை, யாரை? அவரிலே நம்பிக்கை கொண்டோரை, அவருடைய வார்த்தைக்கு செய்மடுப்போரை, வார்த்தைப்படி வாழ்வோரை, தூய ஆவியால் இயக்கப்பட்டு சாட்சியான வாழ்க்கை வாழ்வோரை அவரின் மக்களாக, அவரின் பிள்ளையாக கருதுகிறார். இறைவா, உம்முடைய குடும்பத்திலே நாங்களொரு உறுப்பினராக வரமருளும் ஆண்டவரே என்று தொடர்ந்து நாம்